செய்திகள். சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாமன்ற கூடம் கட்ட அரசு நிர்வாக ஒப்புதல் கோரி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணை உறுதித்தன்மை தொடர்பான வழக்கை எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் மாநில அளவிலான பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றம் நாளை கூட உள்ளதை ஒட்டி டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியது. மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். சென்னையில் 16,370 மெட்ரிக் டன் கட்டிட மற்றும் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட்டை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை மீறி பயணிகளிடம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூடுதலாக பணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துறை எச்சரித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 60,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பண்டைய பழங்குடியின மக்களுக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது 108 கோடியை மாநில அரசின் கூடுதல் நிதியாக விடுவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ நிலையங்களில் மாதாந்திர பார்க்கிங் பாஸ்கள் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை மீட்கும் பணியை எலான் மஸ்க் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். மக்கள் பயன்பாட்டிற்கு 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மிக விரைவில் வர உள்ளது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி மலைக்கோவிலுக்கு செல்லும் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மக்களின் வேண்டுகோளை ஏற்று டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்த மத்திய அமைச்சர் கிருஷன் ரெட்டி அவர்கள் இன்று மதுரை மக்களை சந்திக்கவிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை திருவான்மியூரில் நவீன வசதிகளுடன் பத்திரப்பதிவு அலுவலகம் இன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான முடிவு அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும் போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருபவர்களின் உடைமைகளை ஸ்கேனர் வைத்து பரிசோதிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நந்தன் கால்வாய் திட்டம் 304 கோடியில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்டமாக 19 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 6 மற்றும் 7ஆம் தேதி கள ஆய்வை மேற்கொள்வதற்காக நெல்லைக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் ராக்கெட் ஏவுதல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வார விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினங்களை ஒட்டி தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 327 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள 2404 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலத்தில் 50,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் 6,736 விவசாயிகள் வங்கிக் கணக்கில் 121 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. காக்கலூர் புட்லூர் பகுதியில் 6 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணியை கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார்.
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி 8வது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். சென்னையில் வருகின்ற பிப்ரவரி 16ஆம் தேதி ஆசிய கோப்பை ட்ரையத்லான் போட்டி நடைபெற உள்ளது. 163 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் தனிநபர் வருமான வரி நீக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. சீனாவின் டீப்ஷீக் என்ற ஏஐ நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதை அடுத்து அமெரிக்காவை மையமாக கொண்ட ஏஐ நிறுவனம் திடீரென்று வீழ்ச்சியடைந்துள்ளது. பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் தொடங்க உள்ளது. 33 கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் புதிய கட்டுமான பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். சோளிங்கர் அருகே கரும்பு தோட்டத்தில் இருந்து 2 ஐம்பொன் சிலைகளை அதிகாரிகள் மீட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் 1,14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மினி பேருந்துகளுக்கான டிக்கெட் கட்டணத்தை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் புதிய கட்டணம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தை மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நேற்று சாரண சாரணியர் இயக்க வைர விழாவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். கல்வி மருத்துவ சிகிச்சைக்காக திமுக இளைஞர் அணி அறக்கட்டளை சார்பாக 15 பேருக்கு நிதியுதவியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இனி உங்கள் சொத்துக்கான பட்டாவுடன் வரைபடத்தையும் ஒரு சேர பதிவிறக்கம் செய்து கொள்ளும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்திற்கு விளையாட சென்ற கபடி வீராங்கனைகள் சென்னை திரும்பியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 179 நீதிமன்ற வளாகங்களில் சிசிடிவியை பொருத்த 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடிதம் எழுதியுள்ளது. சென்னையில் வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி அதிமுக கள ஆய்வுக் குழு ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையில் 47,013 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.